சென்னை கொளத்தூர் GKM காலனி 12வது தெருவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சென்னை துவக்கப்பள்ளி மற்றும் மதுரை சாமி மடத்தில் புனரமைப்பு செய்யப்பட்ட உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் நடந்து வரும் நலத்திட்ட பணிகளை பார்வையிட்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே தற்போது கொளத்தூர் பகுதி GKM காலனியில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி மைதானம், அதே போல அரசு மாநகராட்சி பள்ளி பணிகள், அதே போல தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய நீட்டார் மண்டபம் உள்ளிட்ட இடங்களை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய பணிகளையும் அவர் அதிகாரிடம் கேட்டு வருகிறார். மாநகராட்சி பள்ளியுடைய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அதே போல புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற உடற்பயிற்சி நிலையங்களுடைய பணிகளும் நடைபெற்று வருகிறது. புதிய மைதானங்கள் அமைக்கும் பணியும் ஏற்கனவே தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் அதை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய GKM காலனியில் இருக்கக்கூடிய இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த நீட்டார் மண்டபம், அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. எனவே அது குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். எனவே பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று கொளத்தூர் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார். மேலும் கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் தொகுதி என்பதால் அவர் மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் நேரடியாக சென்றது அங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளையும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்ட நிலையில் தற்போது GKM காலனிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சென்று அங்கு நடக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள், அதே போல மைதானங்கள், குறிப்பாக உடற்பயிற்சி நிலையங்கள், அதே போல நீட்டார் மண்டபம் உள்ளிட்ட பணிகளையும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து வருவதோடு அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார். அதே போல மழைநீர், அதாவது இந்த வருகிற வடகிழக்கு பருவமழை பெய்ய இருக்க சூழலில் அங்க இருக்கக்கூடிய நடைபெற்ற அந்த மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளை முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடம் கேட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அவர்களிடம் விரைவில் அந்த பணிகளை முடிக்கும்படியும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட GKM காலனிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு பல திட்டங்களை தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.